மற்றும் ஒரு அண்மை செய்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருந்த சீதாராம் யெச்சூரி மறைவை தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த இரங்கலில் இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவரும் இந்திய அரசியலில் தலை சிறந்த ஆளுமையுமான தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய இந்த மறைவு என்பது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தோழர் சீதாராம் யெச்சூரி ஒரு மாணவ தலைவராக தைரியமாக எமர்ஜென்சி எதிர்த்து நின்றதால் சிறு வயதிலிருந்தே நீதிக்கான ஒரு அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருந்தார். ஒரு அச்சமற்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தொழிலாளி வர்க்கம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் முற்போக்குக்கான மதிப்புகள் ஆகியவற்றினுடைய காரணத்திற்காக அவரது அர்ப்பணிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வடிவமைப்பை அவர் நமக்கு அளித்துவிட்டு தான் சென்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவருடன் தான் கொண்டிருந்த ஒரு நுண்ணறிவான ஒரு தொடர்புகளை எப்போதும் என் மனதில் தாங்கி போற்றுவேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காம்ரேடுக்கு என்னுடைய சல்யூட் என்ற ஒரு விவரத்தையும் இந்த எக்ஸ் வலைதளத்துல பதிவு செய்திருக்கிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.